கரூர் தெற்கு காந்தி கிராமத்தில் பயனற்ற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடிக்கும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் அருகிலிருந்த வீடு பலத்த சேதமடைந்தது. எவ்வித முன்னெச்சரிக்கையும் இன்றி மேற்கொள்ளப்பட்ட இந்த பணியால் சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே மாநகராட்சி அனுமதியின்றி இந்த பணி நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உறைபனியின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் இன்று காலை 0.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. தாவரவியல் பூங்கா மற்றும் புறநகர் பகுதிகளில் நிலவும் கடும் குளிரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. குறிப்பாக அதிகாலை நேரத்தில் தோட்ட வேலைக்கு செல்லும் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சுற்றுலா தலமான கொடைக்கானலில் உறைபனியின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. வெப்பநிலையானது நகர பகுதிகளில் 6 டிகிரி செல்சியஸாகவும் சதுப்பு நில பகுதிகளில் 2 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. ஏரியை சுற்றியுள்ள பகுதிகள் வெண்போர்வை போர்த்தியது போல காட்சியளிக்கும் நிலையில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் இளங்காலை சூரிய வெப்பத்தை அனுபவித்தபடி இயற்கையை ரசித்தனர். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளுக்கு 2 நாட்கள் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று மத்திய மேற்கு, தென்மேற்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் 2 நாட்களுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் அடுத்த அன்னூரில் நஞ்சுண்ட விநாயகர் மற்றும் ஐயப்பன் கோயிலின் திருவீதி உலா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் ஐயப்பனுக்கு பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து கேரள சண்டை மேளம் முழங்க ஐயப்பன் யானை மீது அமர்ந்தும் சப்பரத்தில் அமர்ந்தும் திருவீதி உலா வரும் நிகழ்வு நடைபெற்றது. ஈரோடு தாளவாடி அருகே மல்லன்குழி கிராமத்தில் அறுவடை செய்த ராகி மற்றும் கொள்ளு பயிர்களை சாப்பிட வந்த ஒற்றை யானையை விவசாயிகள் டிராக்டர் சத்தம் மூலம் விரட்டியடித்தனர். கர்நாடக எல்லையிலிருந்து ஊருக்குள் புகுந்த யானையை வனத்துறையினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் வனப்பகுதிக்குள் துரத்தினர். பயிர்களை பாதுகாக்க இரவு நேரங்களில் விவசாயிகள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் தடையை மீறி வெளியூர் இளைஞர்கள் ஆபத்தான முறையில் ரீல்ஸ் வீடியோ எடுத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வார விடுமுறையை ஒட்டி வந்த சுற்றுலா பயணிகள் தண்டவாளத்தில் அமர்ந்தும் கடலில் குதிப்பது போலவும் புகைப்படம் எடுத்தது அங்கிருந்தவர்களை பதற வைத்தது. அசம்பாவிதங்களை தவிர்க்க ரயில்வே போலீசார் பாலத்தின் இருபுறமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அத்துமீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மேலச்சாலை கிராமத்தில் உள்ள அன்னை அஜ்மத் பிவி தர்காவின் 85வது ஆண்டு சந்தனக்கூடு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வந்திருந்தவர்கள் சாதி மத பேதமின்றி இந்த விழாவில் திரளாக பங்கேற்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் மற்றும் சந்தனம் பூசும் வைபவம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. செம்மொழி பூங்காவை காண ஏராளமானோர் குவிந்ததால் கோவை காந்திபுரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செம்மொழி பூங்காவிற்குள் 453 கார்கள், 1000 இருசக்கர வாகனங்களை நிறுத்த இடவசதி இருந்தும் ஏராளமானோர் குவிந்ததால் அருகில் உள்ள மேம்பாலத்தில் கார்களை நிறுத்தும் சூழல் ஏற்பட்டது. மேம்பாலத்தில் வழக்கமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் கணபதி பகுதியிலிருந்து காந்திபுரம் வழியே நகருக்குள் வரும் பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வார இறுதி நாட்களில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பகல்பத்து உற்சவத்தின் 3ஆம் நாள் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. நம்பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் நவரத்ன ஆபரணங்கள் சூடி அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரங்கா ரங்கா என பக்தி முழக்கமிட்டு தரிசனம் செய்தனர்.
சென்னை பெசன்ட் நகரில் மகளிர் சுய உதவிக் குழுவினரின் பிரம்மாண்ட உணவு திருவிழாவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் 38 மாவட்டங்களைச் சேர்ந்த 235க்கும் மேற்பட்ட பாரம்பரிய உணவு வகைகள் இந்த திருவிழாவில் இடம்பெற்றுள்ளன. மகளிர் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் நடத்தப்படும் இவ்விழா வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஆம்பூர் பிரியாணி முதல் தூத்துக்குடி கடல் உணவுகள் வரை 50க்கும் மேற்பட்ட அரங்குகளில் உணவுகள் விற்பனை செய்யப்படுகின்றன. மார்கழி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஸ்ரீவைகுண்டம் அருகே தாமிரபரணி ஆற்றங்கரை மணலில் தயாரிக்கப்படும் வண்ண கோலப்பொடி தற்போது சிங்கப்பூர் வரை ஏற்றுமதியாகிறது. பொன்னங்குறிச்சி கிராமத்தில் கடந்த 20 ஆண்டுகளாக பல வண்ணங்களில் தரமான கோலப்பொடிகளை தயாரித்து வருகின்றனர். உள்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா மற்றும் சிங்கப்பூரில் வாழும் தமிழர்களும் இந்த ஆற்று மணல் பொடியை ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். பனிக்காலத்து பால்நிலா முற்றத்தில் சென்னையின் கலை கருவூலமான மயிலாப்பூர் இப்போது பக்தி மழையில் நனைந்து கொண்டிருக்கிறது. மார்கழி அதிகாலை அந்த இதமான குளிரையும் மெல்லிய பனிப்பொழிவையும் பொருட்படுத்தாமல் கபாலீஸ்வரர் வீதிகளில் ஆன்மீக குழுக்கள் திரள்கின்றன. வீதிகளில் சிலம்பொலியாய் ஒலிக்கும் தாளங்கள், ஒருபுறம் திருப்பாவையின் தமிழ் அமுது, மறுபுறம் உருக வைக்கும் திருவெம்பாவை பாசுரங்கள் என ஒட்டுமொத்த மயிலாப்பூருமே ஒரு இசை பெருங்கடலாக மாறியிருக்கிறது. கையில் நாதம் தரும் வாத்தியங்கள் ஏந்தி உள்ளத்தில் ஈசனை சுமந்து ஹரிநாமமும் சிவநாமமும் ஒன்றிணைந்து ஒலிக்க அந்த பஜனை அணிவகுப்பு வீதி வலம் வரும் அழகே தனி. வாசல்களில் இடப்பட்ட வண்ண கோலங்களும், காற்றில் மிதந்து வரும் சாம்பிராணி வாசனையும், பக்தி பாடல்களும் சேர்ந்து இயந்திரத்தனமான சென்னையை ஒரு நிமிடம் அப்படியே ரசிக்க வைத்து விடுகின்றன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் வீரகுமார். சாத்தனூர் அணையிலிருந்து திருவண்ணாமலை மாநகருக்கு செல்லும் கூட்டு குடிநீர் குழாயில் உடைந்ததில் பள்ளம் ஏற்பட்டதால் கார் புதைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. கொளமஞ்சனூர் பிக்கப் அணையிலிருந்து திருவண்ணாமலை மாநகருக்கு குடிநீர் விநியோகிக்க கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் குழாய் அமைக்கும் பணிகள் முடிவடைந்து சனிக்கிழமையன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் தண்டாரம்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அருகே குழாய் உடைந்து அதிவேகமாக தண்ணீர் வெளியேறியதில் பள்ளம் ஏற்பட்டு அங்கு நிறுத்தப்பட்டிருந்த கார் புதைய தொடங்கியது. அங்கிருந்தோர் காரை கயிறு கட்டி இழுத்து மீட்டனர். அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தண்ணீர் நிறுத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தின் அனைத்து திருச்சபைகளும் இணைந்து நடத்திய பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் தாத்தா பேரணி கோலாகலமாக நடைபெற்றது. ரயில் நிலையத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமிட்டும் பதாகைகளை ஏந்தியும் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். இதேபோல கும்பகோணம் தூய அலங்கார அன்னை பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்ற ஊர்வலம் நடைபெற்றது. கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் ஜீவானந்தம் தொடங்கி வைத்த இந்த ஊர்வலத்தில் சிறுவர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமிட்டு வாழ்த்து பாடலை பாடிச் சென்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் குளிக்க சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஈரோடு, கோவை, திருப்பூர் மற்றும் கர்நாடகா மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் திரண்டனர்.
அருவியில் உற்சாகமாக குளித்தும் பவானி ஆற்றின் மேல் பகுதியில் பரிசல் பயணம் செய்தும் மகிழ்ந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் திருப்பதி மெஜஸ்டிக் பகுதியில் உள்ள அழகன் முருகன் கோயிலில் கும்பாபிஷேக மண்டல பூஜை நிறைவையொட்டி திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கணபதி பூஜை மற்றும் யாகசாலை வழிபாடுகளுடன் தொடங்கிய விழாவில் வள்ளி தேவசேனாவுக்கு வேத மந்திரங்கள் முழங்க திருமாங்கல்யம் சூட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூரில் தனியார் அறக்கட்டளை சார்பில் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழா கோலாகலமாக நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று தங்களது அபார திறமையை வெளிப்படுத்தினர். நாமக்கல்லில் வரலாற்று சிறப்புமிக்க அரங்கநாதர் சுவாமி கோயிலில் மார்கழி மாத சிறப்பு வழிபாட்டை முன்னிட்டு 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற தீப ஊர்வலம் நடைபெற்றது. திருப்பாவை பாடல்களை பாடியபடி கையில் அகல் விளக்குகளுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பெண்கள் பக்தி பரவசத்துடன் வலம் வந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகராட்சி முனை புதிய சுற்றுலா தலமாக உருவெடுத்துள்ளது. மேகக்கூட்டங்கள் பனிக்கடல் போல காட்சியளிக்கும் இந்த பகுதி தற்போது சுற்றுலா பயணிகளிடையே பிரபலமடைந்து வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி சுற்றுவட்டாரத்தில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக சுமார் 500 ஏக்கர் பரப்பளவிலான பருத்தி சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. செடிகளிலேயே பருத்தியின் தரம் குறைந்திருப்பதால் கடந்த ஆண்டு 75 ரூபாய்க்கு விற்ற 1 கிலோ பருத்தி தற்போது 30 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனால் ஏற்றுமதி குறைந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள தங்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வேப்பனப்பள்ளி பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் சூஃபி கவிஞர் வீரப்பாவின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கியது. தென்காசியில் பிறந்த பீர் முகமது ஞான புகழ்ச்சி, ஞானபால் உள்ளிட்ட 14 நூல்களை எழுதியிருக்கிறார். பிற்காலத்தில் சூஃபி கவிஞர் என புகழ்பெற்ற இவரது சமாதி தக்கலையில் அமைந்துள்ளது. இந்நிலையில் அவரது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்ற விழாவில் திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். விழாவின் சிகர நிகழ்ச்சியான நேர்ச்சை வழங்குதல் ஜனவரி 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. டிட்வா புயலால் பெய்த கனமழை காரணமாக ராமேஸ்வரம், சுபாஷ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 20 நாட்களாக மழைநீர் வடியாமல் வீடுகளுக்குள் தேங்கியுள்ளது. கழிவுநீரோடு தண்ணீர் தேங்கியிருப்பதால் விஷ ஜந்துக்கள் நடமாட்டம் அதிகரித்து மக்களுக்கு தோல் நோய்கள் ஏற்பட்டு வருகின்றன. இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி உறவினர்கள் வீடுகளில் தஞ்சம் புகுந்துள்ளனர். தேங்கியுள்ள நீரை உடனடியாக அப்புறப்படுத்தவும், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மருத்துவ முகாம்கள் நடத்தவும் நகராட்சி நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரொம்பவுமே இயல்பு வாழ்க்கை ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்கு. வீடே மொத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் உள்ளவங்க இல்லைன்னா அனுப்பிட்டு நான் வீட்டுக்கு பாதுகாப்பாக நான் ஒரு தான் வீட்டில் இருக்கேன். அம்மா அப்பா எல்லாரையும் வீட்டுக்கு ஊருக்கு அனுப்பி வச்சுட்டேன். அந்தளவுக்கு மோசமான நிலைமை இருக்க முடியல. ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. தண்ணியில் இறங்கி போக முடியல. சேற்று புண்ணு வருது. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக கழிவு நீர் இது பண்ண முடியல எங்களால். ஆனால் இங்கே தான் நாங்கள் பழங்கணும். அங்கிட்டும் போகலாம். பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் தண்ணி கிடக்கு, இதுவும் தண்ணி கிடக்கு. தண்ணி தான் ரொம்ப சிரமமாக இருக்குது. மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. தண்ணி அரிப்பு வந்துடுது. பாம்பு பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகுதுங்க. ரொம்ப சிரமமாக. நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக நெல்லை மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காட்சி உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 34வது நாளாக வனத்துறை தடை விதித்துள்ளது.
இதேபோல் 118 அடி உயரம் கொண்ட மணிமுத்தாறு அணையில் தற்போது 109 அடி வரை தண்ணீர் இருப்பதால் அணை கடல் போல் காட்சியளிக்கிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே இயற்கை எழில் கொஞ்சும் மேகமலை அருவி 2 மாதங்களாக சுற்றுலா பயணிகளின்றி முடங்கி கிடக்கிறது. கடந்த அக்டோபர் மாதம் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் அருவியின் பாதுகாப்பு தடுப்புகள், படிக்கட்டுகள் மற்றும் நடைபாதைகள் முற்றிலும் சேதமடைந்தன. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சீரமைப்பு பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து நாள்தோறும் வரும் நூற்றுக்கணக்கான பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். இந்த 2 மாத காலமாக மேகமலை அருவி பயன்படுத்தப்படாமல் இருக்குது. மழை காரணமாக சிதிலம் அடைஞ்சு போச்சு. தற்போது வரையிலும் அதை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு சரி செய்து கொடுக்கப்படலை. தினமும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அங்கே வந்து ஏமாந்து திரும்பக்கூடிய நிலைமை இருக்குது. இங்கே தேனிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து மேகமலை அருவிக்கு வந்துட்டு போன வந்தேன். இங்கே வந்து பார்த்தா வெள்ளத்தில் டேமேஜ் ஆகி சுற்றுலா பயணிகள் டெய்லி நூற்றுக்கணக்கான பேர் வந்துட்டு திரும்பி போய் மாதிரி இருக்கு. இப்போ அவுட்டரில் இருக்கிற வேலையெல்லாம் சின்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சிடலாம். இந்த பாலம் கட்டு, நடைபாலம் கட்டு, சீரெல்லாம் கட்டி தண்ணி குறைஞ்ச பிறகு கூட அந்த பாதுகாப்பு கம்பி இதெல்லாம் போட்டுட்டு இதை வந்து பயன்பாட்டு கொண்டு வரணும். கொண்டு வந்தாதே இங்கே இருக்கிற அந்த சுற்றுலாத்தலம் வந்து மற்ற எல்லாருக்கும் தெரியும், டெவலப் ஆகும். வனத்துறையின் அலட்சியமே இதற்கு காரணம் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியிருக்கும் நிலையில் அருவியில் நீர்வரத்து அதிகமாக இருந்ததாலேயே பணிகள் தாமதமானதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். எனினும் இன்னும் ஒரு சில நாட்களில் முதற்கட்ட பணிகள் தொடங்கும் என வனத்துறை உறுதியளித்துள்ளது. தமிழகத்தில் கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் தங்களுக்கு வழங்கப்படும் வளர்ப்பு கூலியை உயர்த்தக் கோரி வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் உற்பத்தியை நிறுத்த திட்டமிட்டுள்ளனர். இதனால் புத்தாண்டு சமயத்தில் கறிக்கோழியின் விலை கடுமையாக உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக கறிக்கோழி நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு 1 கிலோவிற்கு ₹6.50 வளர்ப்பு கூலியாக வழங்கி வருகின்றன. இதனை குறைந்தபட்சம் ₹20 உயர்த்த வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூரில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த உற்பத்தியை நிறுத்த முடிவு எடுக்கப்பட்டது. தமிழகத்தின் தினசரி கறிக்கோழி தேவை சுமார் 3 லட்சம் கிலோ. ஞாயிற்றுக்கிழமைகளில் இது 4 லட்சம் கிலோவாக உயர்கிறது. உற்பத்தி நிறுத்தப்பட்டால் சந்தையில் தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காவல்துறை, தீயணைப்புத்துறை, பள்ளிக் கல்வித்துறை தொடர்பான புதிய கட்டடங்களை திறந்து வைத்ததோடு மயிலாடுதுறை மாவட்ட மைய நூலக புதிய கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் 9 புதிய காவல் நிலையங்களையும், உத்தரமேரூர், வேளாங்கண்ணி, பள்ளிப்பாளையம் ஆகிய 3 புதிய உட்கோட்டங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். மேலும் 20 மாவட்டங்களில் 60 அரசு பள்ளிகளில் 392 புதிய வகுப்பறை கட்டடங்கள், 4 ஆய்வக கட்டடங்களை திறந்து வைத்ததோடு 20 மாவட்டங்களில் 68 நூலக கட்டடங்கள் மற்றும் 3 கிளை நூலக கட்டடங்களையும் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது பள்ளி வேன் மோதிய விபத்தில் தந்தை, மகன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமலை அகரத்தில் இருசக்கர வாகனத்தில் மதியழகன் என்பவர் தனது மகன் மனோஜ்குமாருடன் சென்றுள்ளார். அப்போது அவ்வழியாக வந்த பள்ளி வேன் பைக் மீது மோதிய விபத்தில் தந்தையும் மகனும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநரை காவல்துறையினர் பிடித்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் செல்லக்குடி கிராமத்தில் சரியான பாதை வசதி இல்லாததால் ஒரு குடும்பத்தினர் குளத்து நீரில் இறங்கிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. வீட்டைச் சுற்றியுள்ள குளக்கரையை பாதையாக பயன்படுத்த சிலர் தடுத்து வருவதால் ராஜலட்சுமி என்பவர் தனது பள்ளி செல்லும் குழந்தைகளோடு தினமும் தண்ணீரில் தத்தளித்தபடி ஊருக்குள் வந்து செல்கிறார். இதனால் வேலைக்கும் செல்ல முடியாமல், குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவும் முடியாமல் தவிப்பதாக கூறுகின்றனர். உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இந்திய பாரம்பரியமான சேலை அணிவதன் பெருமையை உலகறிய செய்ய கோவையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இணைந்து 1 நிமிடத்தில் புடவை கட்டிய சுவாரஸ்ய நிகழ்வு நடைபெற்றது.
கல்லூரி மாணவிகள் மற்றும் இளம் பெண்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் மின்னல் வேகத்தில் நேர்த்தியாக சேலை அணிந்ததோடு உற்சாகமாக நடனமாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கலாச்சாரம் மற்றும் அடையாளத்தின் பிரதிபலிப்பாக திகழும் சேலையை ஒரே நேரத்தில் 100 பேர் ஒரு நிமிடத்தில் அணிந்து அசத்தியது காண்போருக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியது. திருச்செந்தூரில் கடல் அரிப்பால் சேதமான பாதைகளை சீரமைக்க கோயில் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கடல் அரிப்பு காரணமாக சுமார் 200 மீட்டர் நீளத்திற்கு 6 அடி ஆழ பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பக்தர்கள் கடற்கரையில் இறங்கி நீராட முடியாத நிலை உள்ளது. எனவே கான்கிரீட் தளம் அமைத்து அதன் மேல் கருங்கற்கள் கொண்டு பாதை அமைக்கும் பணியை கோயில் நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. இதனால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் தமிழ் ஆட்சி மொழி சட்ட வார விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் கலைச்செல்வி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். மயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளோடு பேரணி தொடங்கி நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் தமிழ் ஆட்சி மொழி விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய 200க்கும் மேற்பட்ட விலையில்லா மிதிவண்டிகள் பல மாதங்களாக வழங்கப்படாமல் துருப்பிடித்து வீணாகி வருகின்றன. வகுப்பறைகளில் பூட்டி வைக்கப்பட்டுள்ள இந்த சைக்கிள்களின் உதிரி பாகங்கள் திருடு போவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. மாணவர்களின் பயன்பாட்டிற்கு வராமலேயே அரசு பொருட்கள் வீணாவது பெற்றோரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் பழைய சைக்கிள்களை சீரமைத்து விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பேராம்பாக்கம் அருகே உருவாகும் கூவமாற்றில் நகராட்சி மற்றும் தொழிற்சாலைகளின் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் கலப்பதால் ஆறு பச்சை நிறமாக மாறி மாசடைந்து வருகிறது. சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரிக்கு செல்லும் கால்வாய்களில் இந்த கழிவுநீர் கலப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கிருஷ்ணா நதி நீர் செல்லும் பாதையில் இந்த கழிவுநீர் கலக்கவில்லை என நீர்வளத்துறை அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளதோடு இதுகுறித்து முறையான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள டால்பின் நோஸ் காட்சிமனை மற்றும் உதகையின் பைக்காரா நீர்வீழ்ச்சி ஆகிய 2 முக்கிய சுற்றுலா தலங்கள் 2 மாதங்களுக்கு பிறகு இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. நடைபாதை, தடுப்புச் சுவர் மற்றும் கழிப்பறை உள்ளிட்ட பராமரிப்பு பணிகளுக்காக மூடப்பட்டிருந்த இந்த இடங்கள் பணிகள் முழுமையாக நிறைவடைந்ததைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன. பொருணை அருங்காட்சியகம் நாளை முதல் மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லை ரெட்டியார்பட்டி 4 வழிச்சாலை அருகே 56 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட பொருணை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இந்த அருங்காட்சியகம் நாளை முதல் மக்கள் பார்வைக்கு திறக்கப்படும் என்றும் நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 20 ரூபாயும் சிறியவர்களுக்கு 10 ரூபாயும் வசூலிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி சென்னை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து நாளை முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி நாளை மற்றும் 30ஆம் தேதி மங்களூரிலிருந்து அதிகாலை 3:10 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் 24 மற்றும் 31ஆம் தேதிகளில் இரவு 11:30 மணிக்கு சென்ட்ரல் வந்தடையும். மறுமார்க்கத்திலிருந்தும் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இதேபோல செகந்திராபாத்திலிருந்து நாளை இரவு 7:25 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் 24ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு வேளாங்கண்ணியை சென்றடையும். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி பொதுமக்களின் வசதிக்காக தமிழக அரசு சிறப்பு பேருந்துகளை இயக்குகிறது. அதன்படி வரும் 23, 24 ஆகிய தேதிகளில் சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து நெல்லை, மதுரை, திருச்சி, சேலம், கோவை, கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு 780 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கோயம்பேட்டிலிருந்து 91 சிறப்பு பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து 20 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளது. செம்மொழி பூங்காவை காண ஏராளமானோர் குவிந்ததால் கோவை காந்திபுரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செம்மொழி பூங்காவிற்குள் 453 கார்கள், 1000 இருசக்கர வாகனங்களை நிறுத்த இடவசதி இருந்தும் ஏராளமானோர் குவிந்ததால் அருகில் உள்ள மேம்பாலத்தில் கார்களை நிறுத்தும் சூழல் ஏற்பட்டது.
மேம்பாலத்தில் வழக்கமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் கணபதி பகுதியில் இருந்து காந்திபுரம் வழியே நகருக்குள் வரும் பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வார இறுதி நாட்களில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உறைபனியின் தாக்கம் அதிகரித்திருக்கும் நிலையில் இன்று காலை 0.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. தாவரவியல் பூங்கா மற்றும் புறநகர் பகுதிகளில் நிலவும் கடும் குளிரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. குறிப்பாக அதிகாலை நேரத்தில் தோட்ட வேலைக்கு செல்லும் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக திகழ்வதாக ஆற்காடு நவாப் முகமது அலி தெரிவித்துள்ளார். தாவிக சார்பில் கொண்டாடப்பட்ட சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்ற அவர், விஜய் தற்கால இளைஞர்களுக்கு முக்கியமான தலைவராக உள்ளார். விஜய் போன்ற இளம் தலைவர்கள் தமிழகத்திற்கு தேவை என்றார். மேலும் ஒற்றுமைக்கு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்ந்து வரும் தமிழ்நாடு அமைதியான மாநிலமாகவும் திகழ்வதாக கூறினார். ஈரோடு பரப்புரையின் போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என விஜய் பேசியிருந்த நிலையில் அவரது முன்னிலையிலேயே ஆற்காடு நவாப் இவ்வாறு பேசியது அரசியலில் முக்கியத்துவம் பெறுகிறது. Our state of Tamil Nadu is the best example of unity. நீங்க எல்லா ரிலிஜன், எல்லா ஃபேத், எல்லா creed, we have respect for people. It doesn't mean you are Muslim, Hindu, Christian. In Tamil Nadu, the most important thing is you respect as a human being. There is safety for people. There is safety for ladies. There is safety for children. And I think we are the second largest economy in India. ஈரோடு தாளவாடி அருகே மல்லன்குழி கிராமத்தில் அறுவடை செய்த ராகி மற்றும் கொள்ளுப்பயிர்களை சாப்பிட வந்த ஒற்றை யானையை விவசாயிகள் டிராக்டர் சத்தம் மூலம் விரட்டியடித்தனர். கர்நாடக எல்லையிலிருந்து ஊருக்குள் புகுந்த யானையை வனத்துறையினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் வனப்பகுதிக்குள் துரத்தினர். பயிர்களை பாதுகாக்க இரவு நேரங்களில் விவசாயிகள் எச்சரிக்கையோடு இருக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் தடையை மீறி வெளியூர் இளைஞர்கள் ஆபத்தான முறையில் ரீல்ஸ் வீடியோ எடுத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வார விடுமுறையொட்டி வந்த சுற்றுலா பயணிகள் தண்டவாளத்தில் அமர்ந்தும் கடலில் குதிப்பது போலவும் புகைப்படம் எடுத்து அங்கிருந்தவர்களை பதற வைத்தனர். அசம்பாவிதங்களை தவிர்க்க ரயில்வே போலீசார் பாலத்தின் இருபுறமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அத்துமீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.